தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த பிரபவ வருஷத்துல தமிழ் புது வருஷம் பிறக்கிறது. இப்ப விசுவாச வருஷம் இப்ப இருக்கு. விசுவாச வருஷம் இந்த பங்குனி மாசத்தோட முடியறது. அடுத்தது இந்த பங்குனி மாசத்துல இந்த சூரிய பகவான் என்ன பண்ணுவாருன்னா, இந்த பங்குனி மாசத்துல இருந்து அடுத்து சித்திரை மாசத்துக்கு உள்ள வருவார். சித்திரை மாசத்துக்குள்ள வரும்போது மீன மாசத்துல இருந்து மேஷ மாசம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்போது 15 முக்கிய ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வைரல் ஹெல்த் அலர்ட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லலாம். அதாவது நோய் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு நோய் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்டான மாத்திரை எடுத்துப்பீங்க, அதுக்கு உண்டான மருந்து செலவு, வைத்திய செலவு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா இருக்கிறவங்களுக்கு இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்ததுன்னா கவலைப்படணுமா வேண்டாமா? இவ்வளவு நாள் இல்ல, திடீர்னு இந்த பிரச்சனை வந்துருது அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க கவலைப்படுவீங்களா மாட்டீங்களா? அதுதான் இதுல இப்ப முக்கியமான விஷயம். அதை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். அதுலயும் மிக முக்கியமான சில விஷயங்கள்லாம் நம்ம பேச போறோம். அதுல நீங்க கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஏன்னா இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்போது சித்திரையிலிருந்து சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி ஒரு 4 மாசம், ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை ஒரு 4 மாசம், அப்புறம் வந்து தை, மாசி, பங்குனி அது அடுத்த ஒரு 4 மாசம், புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி ஒரு மாசம், முன்னாங்கு 12 4 மாசமா கணக்கு. அதாவது முதல் 4 மாசம், நடுபாகம் 4 மாசம், இறுதி பாகம் 4 மாதம், முன்னாங்கு 12. இந்த 12 மாசத்துல முதல் 4 மாதத்துல உனக்கு பிரச்சனைகள் தருதா, அடுத்த 4 மாதத்துல உனக்கு பிரச்சனைகள் கொடுக்குமா, இல்ல இறுதியாக வரக்கூடிய 4 ஆண்டுகள் உனக்கு பிரச்சனையை கொடுக்குமா, எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல மிக முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. ஏற்கனவே எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை, இனிமேல் இருக்கு அப்படின்னு சொன்னா இனி இந்த பிரபவ வருஷத்துல இந்த மாதிரி சில பிரச்சனைகள் எனக்கு வருது அப்படின்னு சொன்னா அதற்கான ஆலயம் என்ன, அது எங்க போய் நீங்க எப்படி பரிகாரம் பண்ணிக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல மிக கவனமாக இருக்க வேண்டும். முதல் விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இது நடக்கக்கூடிய விஷயம் உண்டு. அதாவது திடீர் தலைவலி, மைக்ரைன் அதிகரிப்பு. இந்த வேர்டிங்க நல்லா ஒரு தடவை கேட்டுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். திடீர் தலைவலி, மைக்ரைன் அதிகரிப்பு அப்படிங்கிறது அந்த வார்த்தையை நான் சொல்றேன்னு, இது உங்களுக்கு இந்த சித்திரைக்கு அப்புறமா ஏப்ரல் 14க்கு அப்புறம் இது இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க இந்த கோவிலுக்கு கண்டிப்பா போகணும். இது கண்டிப்பா உண்டு. கண் பிரச்சனை, பார்வை மங்குதல். வயசானவங்களா இருந்தாலுமே பார்வை தெரியறதுங்கிறது ஒண்ணு, பார்வை மங்குதல் அப்படிங்கிறது ஒண்ணு. சோ இதை நீங்க கவனமா பார்த்துக்கணும். ஏற்கனவே அந்த பிரச்சனை இருந்தா பிரச்சனை இல்லை, இப்ப புதுசா வருது அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும். உயர் ரத்த அழுத்தம், இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இட்ஸ் கம் டு மேஜர் ஆப்ரேஷன். சோ இது பார்த்துக்கோங்க. உயர் ரத்த அழுத்தம் வந்து அதனால வந்து ஒரு மேஜர் ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்றம் உண்டு. சர்க்கரை நோய் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த டயாலிசிஸ் சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கட்டுக்குள்ள வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு கட்டுப்பாடின்றி கொஞ்சம் அதிகமா போறதுக்கான வாய்ப்புகள் வரும். அது வந்து உணவு பழக்க வழக்கத்தினாலேயோ வேற எதையாவது ஒரு காரணத்தினால அந்த மாதிரி வரத்துக்கான இதா இருக்கும். ரெண்டாவது, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு இது அதிகமா இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நரம்பு பலவீனம் ஏற்படும். நரம்பு பலவீனம் அதிகமாக ஏற்படும். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், நரம்பு பலவீனம் அப்படிங்கிறது. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை, அதிகமாக நேரம் விட்டு நேரம் தூங்குவது. அதாவது ஒரு ஐடில வேலை பார்க்குறாங்க, ஒரு ஒரு நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறாங்க, தூக்கமின்மை, போயிட்டு வந்துட்டு பகலெல்லாம் தூங்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த பகல்ல கூட ஏதாவது ஒரு வேலை வந்துடும், தூக்கம் முடியாம இருக்கும், அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். அதான் அந்த தூக்கமின்மை அப்படிங்கிறது இருக்கும். அன்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அன்சிட்டி அப்படின்னு சொன்னா மன அழுத்தம் சில பேருக்கு ரொம்ப அதிகம். குடும்ப சூழ்நிலை காரணமாக மன அழுத்தம் ஏற்படலாம். ஒரு கணவரால ஏற்படலாம், மனைவியால ஏற்படலாம், குழந்தைகளால ஏற்படலாம், உறவினர்களால் ஏற்படலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல இதய துடிப்பு பிரச்சனை உண்டு. இதய துடிப்பு பிரச்சனை அப்படிங்கிறது நார்மலா துடிக்கிறதுக்கும் அப்நார்மலா துடிக்கிறதுக்கும் விஷயம் உண்டு. ஸோ அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஒண்ணு. அடுத்ததாக ஆசிட் ப்ராப்ளம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா வயிறு கோளாறு அப்படின்னு சொல்லுவாங்க, அது அதிகமாக வரும். அதே போல சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா மூட்டு வலி, குதிகால் வலி வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றது இந்த பிரபவ வருஷம்.
அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தோல் அலர்ஜி அதிகமாக இந்த பிரபவ வருஷத்துல நல்ல ஸ்கின் நல்ல ஆரோக்கியமா இருக்கான்னா கூட அவனுக்கு லேசா வர ஆரம்பிக்கும். அது அதிகமாக பரவுதல் அப்படிங்கிறது இருக்கும். தோல் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது அலர்ஜி ஆகி அது ஒரு தோல் நோயாகி அதுக்கு டாக்டர் கிட்ட போய் அதுக்கு சில மருந்து மாத்திரை அது சாப்பிட்டு அது அதிகமாகுமே தவிர அது குறையாது. அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் வரும். அதனால அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஹார்மோன் இம்பேலன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கும். பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து பெண்களுக்கு அதிகமான பாதிப்பை கொடுக்கும். பெண்கள் ஹெல்த் இஷ்யூ பிசிஓடி சைக்கிள் இஷ்யூ உண்டு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் இந்த ஒரு வார்த்தையா தான் நான் சொல்றேன். இதை நீங்க பாத்துக்கோங்க. பெண்கள் ஹெல்த் இஷ்யூ பிசிஓடி சர்க்கிள் இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம், சைக்கிள் இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். இது உண்டு, கவனமா இருக்கணும். குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாபக மறதி, குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் இம்யூனிட்டி குறைவு அப்படின்னு சொல்லலாம். எனர்ஜி டிராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், எனர்ஜி அப்படியே லோவா போறதுக்கான வாய்ப்பு, ரொம்ப லோவா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதற்கான கோவில்கள், இதற்கான சில விஷயங்கள்லாம் உங்களுடைய சில விஷயப்படி நீங்க பண்ணி தான் ஆகணும். இது மட்டும் கிடையாது. இந்த ஒரு விஷயம் மட்டும்னாலதான் உங்களுக்கு ப்ராப்ளமே, இது மட்டும்தான் உங்களுக்கு வரும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு சில விஷயங்கள் வர்றது வந்து என்னென்ன அப்படின்னு சொன்னா தைராய்டு ப்ராப்ளம் வரும், ஆஸ்மா ப்ராப்ளம் வரும். தைராய்டு ஆஸ்மா ப்ராப்ளம் அதிகமா வரும். இதனால பிரீத்திங் ப்ராப்ளம் அதிகமா வரும். அதே போல யூனரரி ப்ராப்ளம்ஸ், கிட்னி சம்பந்தமானது. கடைசியா நான் சொல்ல விரும்புறது, இந்த பிரபவ வருஷத்துல நல்ல அழகா தலைமுடி இருக்கிறவங்களுக்கு கூட ஹேர் ஃபால், ஸ்கின் டல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹேர் ஃபால் அதிகமாகி அது மூலமா நீங்க ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அது மூலமாகவும் வளர்ச்சி தராமல் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டைஜஸ்டிவ் டிசார்டர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கு. சரிங்க, எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இந்த பிரபவ வருஷத்துல நீங்க சொல்றீங்க. அதாவது ஏற்கனவே இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு விட்டுருங்க, ரைட் இருக்கு. நீங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு போறீங்க, எல்லாம் பண்றீங்க, ரைட்டு. இப்ப இது புதுசா இப்ப இதுவுமே இல்லை, இப்ப எனக்கு புதுசா இது வருதுன்னு நான் என்ன பண்ணணும்? அதுதான் இது முக்கியம். இல்ல இப்ப நான் உதாரணத்துக்கு மத்தவங்களுக்கு சொன்னா கூட தவறு. என்ன நான் இப்ப எடுத்துக்கிறேன்னு, இப்ப நான் நல்லா இருக்கேன், ஸ்கின்லாம் இப்ப திடீர்னு எனக்கு ஒரு ஸ்கின் அலர்ஜி வந்துருச்சுன்னா இப்ப நான் என்ன பண்ணணும்? சடனா இப்ப எனக்கு ஒரு ஸ்கின் அலர்ஜி வந்துருது, ஏதோ ஒரு டிசார்டர், ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வந்துருச்சு. அப்ப நான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நான் பண்ணினாதான் அது பெருசா இல்லாம சிறுசா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நான் கரெக்டா கொண்டு போக முடியும். இல்லைன்னா எனக்கு ஏன் பிரச்சனை, ஏன் வயிற்று வலிக்கு நான் மருந்து சாப்பிட்டாதான் எனக்கு சரியாகும். மற்றவங்க சொல்றதுனால எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. அதனால என் வயிற்று வலிக்க பண்ண எந்த கோயிலுக்கு போகணும், என்ன வழிபாடு பண்ணணும், என்ன செய்யணும். அதாவது சில பேர் சொல்லுவாங்க, நீங்க செய்யற சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயத்த கொடுக்கும், நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பண்ணணும், என்னென்ன மாதிரியான விஷயத்துல செஞ்சா நல்லது. நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். நீங்க சென்னையில இருக்கீங்களா? இப்ப நீங்க சென்னையில இருப்பீங்க, பிரபவ வருஷம். இப்ப நான் சொன்ன வியாதிகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுறதா? சென்னையில நான் ஒரே ஒரு விஷயம், இந்த ஆலயத்துக்கு நீங்க போயிட்டு வந்தீங்க, அப்படி சென்னையில் இருப்பவர்கள் நீங்க போய் கஷ்டப்படாதீங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு அமோகமா இருப்பீங்க. அதாவது மருந்தீஸ்வரர் கோவில் சொல்லுவாங்க, நோய் தீர்க்கும் சிவாலயம்னே பேரு, மருந்தீஸ்வரர் கோவில் அப்படின்னு பேரு. ஒரு பிரதோஷம் அல்லது ஒரு சனிக்கிழமையில அல்லது நீங்க பிறந்த கிழமையில சுவாமிக்கு வில்வத்தினால அபிஷேகம் பண்ணுங்க. சுவாமிக்கு விபூதி அபிஷேகம் நிறைய பண்ணுங்க. நான் இன்னைக்கும் நான் சொல்லக்கூடியது அதுதான். சுவாமிக்கு அபிஷேகம் பண்றீங்களா, 2 அபிஷேகம் நிறைய பண்ணுங்க, விபூதி அபிஷேகம் நிறைய பண்ணுங்க, சந்தன அபிஷேகம் நிறைய பண்ணுங்க சுவாமிக்கு. அமோகமா அந்த விபூதியை எடுத்துக்கொண்டு வெல்வத்தோட அந்த விபூதியை கொஞ்சம் எடுத்து வந்து டெய்லி பூசிக்கோங்க, டெய்லி எடுத்துக்கோங்க, தீர்த்தத்துல போட்டு கொஞ்சம் சாப்பிடுங்க. இது வந்து உங்களுக்கு சிறப்பு. வெள்ளை மலர்களால் அர்ச்சனை செய்வது மேலும் சிறப்பு. மருந்தீஸ்வரர் கோவில் இது சென்னையிலே இருக்கு, நீங்க ரொம்ப தூரம் போக வேண்டாம், சென்னையிலே இருக்கு. சாமி இப்ப நீங்க சொன்ன கோயில் இப்ப நீங்க ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாமி நான் திருச்சியில இருக்கேன் சுவாமி, நான் இங்க இருந்து மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு நான் எப்படி நான் வர்றது அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கேள்வி வரும். நான் திருச்சியில இருக்கேனே, எனக்கு திருச்சியில இருக்கக்கூடிய ஏதாவது எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, திருச்சியில நீ 2 இடத்துக்கு நீ போனா உனக்கு இன்னும் சீக்கிரமா உனக்கு வந்து சரியான ஒரு சூழ்நிலை வரும். என்ன அப்படின்னு கேட்டா, நீ திருச்சின்னு போனா சமயபுரம் கோயிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வா. எல்லாரும் பார்த்துட்டே போயிருப்போமே தவிர உள்ள போயிருக்க மாட்டோம். அதனால சமயபுரம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அல்லது நீங்க கும்பகோணத்துல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா மேல் மருத்துவ குடி என்று சொல்லக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வந்தால் சிறப்பு. இதெல்லாம் நீங்க போயிட்டு வரக்கூடிய ஆலயம்.
இல்ல சுவாமி நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னா மருதமலை போயிட்டு வாங்க. முருகன் கோயிலுக்கு போயிட்டு தேன் அபிஷேகம் செய்து அந்த தேனை வந்து உட்கொள்ளக்கூடியது ரொம்ப சிறப்பு. இல்ல சுவாமி நான் திருநெல்வேலி அந்த சைட்ல இருக்கேன், நான் அந்த அந்த பக்கத்துல இருக்கேன், அந்த பக்கத்துல இருந்து நான் உங்களோட இதை நான் வீடியோஸ் எல்லாம் நான் பாக்குறேன், ரெகுலரா நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னா நெல்லையப்பர் காந்திமதி இதை விட ஒரு விசேஷமான கோவில் வேற எதுவுமே இல்லை. அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போய் நல்ல தினமும் சாப்பிடுற விஷயங்கள், எக்ஸ்பெஷலி டியூஸ்டே ஃப்ரைடேல எல்லாம் கொஞ்சம் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இது பண்ணுங்க. அதே போல எப்போதுமே வந்து அந்த சில விஷயங்கள் செய்யும் போது நமக்கு உடல்நிலை பாதிப்பு வருதுன்னு தெரியுதா, அதற்கு தகுந்த மாதிரி கரெக்டா நீங்க இருந்துக்கணும். இந்த வருஷம் எப்படி இருக்குன்ற நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்றேன். இந்த வார்த்தையை நீங்க புரிஞ்சுட்டா கண்டிப்பா உங்களுடைய நம்ம எப்படி இருக்கணுங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. இந்த வருடம் பணம் வந்தாலும் உடல் உடல் குலைந்தால் பயன் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வருடம் பணம் வந்தா, பணம் வருது, வருமானம் வருது, உடல் நலம் குலைந்தால் பயன் இல்லை. அப்ப மருத்துவத்துக்கே இந்த செலவு பணம் போயிட்டே இருந்தா அப்புறம் நமக்கு என்னதான் சேவிங்ஸ் இருக்கு, நமக்கு என்னதான் இருக்கு? இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரோக்கியம் காக்கும் பரிகாரம் இப்பொழுதே தொடங்குங்கள். உங்களுக்கு என்ன நீங்க செய்யணும், எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இப்பயே ஆரம்பிங்க, இப்பயே செய்யுங்க. இந்த ஆலய தரிசனம் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும். நீங்க செய்யக்கூடிய ஆலய தரிசனம், நீங்க போயிட்டு வர்றது, நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை காப்பாற்றும். பழமையான சில ஆலயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நோய் தீர்க்கும் அதிசய சக்தி அந்த காலத்துல இருந்தே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால இந்த மாதிரி போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லது. இல்லை சுவாமி எனக்கு நரம்பு பலவீனமா இருக்கு, மன அழுத்தம் அதிகமா இருக்கா, சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பக்கத்துல ஏதாவது முருகன் கோவில் இருக்கா, போய் சுவாமி தரிசனம் பண்ணுங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிரெயின் கிளாரிட்டியா இருக்கணுமா, ஆகாசம் பிரெயின் கிளாரிட்டியா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கணுமா, நடராஜமூர்த்தியை கணக்கு வழிபாடு பண்ணுங்க. நடராஜர் அருள் எப்போ ஆகாச தத்துவ சக்தின்னு சொல்லுவாங்க. மனநோய் குறையும். இந்த காலத்துல இப்ப இருக்கிறது எல்லாருக்கும் நோய் அப்படிங்கிறத விட மனநோய் அதிகம். அதற்காக தான் அது ஆகாச தத்துவ சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த நடராஜமூர்த்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல நீங்க வந்து மூட்டு வலி, உடல் பலவீனமா இருக்கு, உடல் சம்பந்தப்பட்டது, அப்படி காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போங்க, இன்னும் சிறப்பு. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் பிரதோஷ வழிபாடு மிகவும் சிறப்பு. ஆனா நம்ம போறோம், எப்பயாவது போறோம், எப்பயோ போறோம், எப்பயோ வரோம், எல்லாமே நம்ம சில விஷயங்கள் செய்யறோம், அந்த மாதிரி இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அதே போல கடைசியாக இந்த ராமேஸ்வரம் அப்படின்னு நம்ம சொல்றோம், ராமநாத சுவாமி சொல்றோம், 22 தீர்த்த ஸ்நானம், சரீர சுத்தி, நோய் நீங்கும், பாபம் நீங்கி நல்ல ஹெல்த், நல்ல பேலன்ஸா, நல்ல யோகமா இருக்கும். நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன், மருந்து மட்டும் போராது, தெய்வ அருளும் வேண்டும். அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. நீ மருந்து சாப்பிட்டுட்டே இருந்துட்டா உனக்கு சரியாயிடுமா? தெய்வத்துடைய அனுகிரகமும் உனக்கு அந்த இடத்துல இருக்கணும். அதுதானே உனக்கு தெய்வ கடாட்சம் இருந்தா தானே உன்னால அடுத்த இதுக்கு போக முடியும். இந்த ஆலய தரிசனம் உடல் மனம் உனக்கு வந்து நல்லா இருக்கும். ஒரு தரிசனம் ஒரு ஆயுள் முழுவதும் உனக்கு ஆரோக்கியம். ஒரு தரிசனம் ஒரு ஆயுள் முழுவதும் உனக்கு ஆரோக்கியம். இந்த வார்த்தைகளை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவுதான். அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயமே. இல்ல சுவாமி எனக்கு வந்து ரொம்ப எனக்கு சில பெண்களுக்கு வந்து காய்ச்சல், தோல் நோய், சில விஷயங்கள்லாம் அதிகமா வருதா, பொன்னிநல்லூர் மாரியம்மன் கோயில போய் அழகா மாவிளக்கு போடுங்க. பொன்னிநல்லூர் மாரியம்மன் கோயில மாவிளக்கு போடுங்க. அம்பாளுடைய அனுகிரகம் உனக்கு சீக்கிரமா, அதி சீக்கிரமாக உனக்கு வந்து சரியான சூழ்நிலையில வரும். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழ மாலை, மிளகு, உப்பு இதெல்லாம் சமர்ப்பித்தால் இன்னும் சிறப்பு. சுவாமியிலேயே ரொம்ப நம்ம சிவாலயங்கள்லாம் போடுறோம் இல்லையா, சிவாலயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு சிவனுடைய இன்னொரு பேரு வைத்தியநாத சுவாமின்னு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வைத்தியநாத சுவாமி, ஆனந்தவள்ளி சமேத வைத்தியநாத சுவாமி எல்லாம் இருக்காரு. அந்த வைத்தியநாத சுவாமி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இதுல வந்து என்னன்னா நீங்க போறது அப்படிங்கிறது, அந்த கோவிலுக்கு போறது அப்படின்னா காலடி இல்லாமல் செல்வது சிறப்பு. இந்த செருப்பு இல்லாம ஒரு தெய்வ பக்தியோட ஒரு விஷயமா அழகா நீங்க போனீங்கன்னா சிறப்பு. இன்னொன்னு வந்து என்னன்னா, நீங்க ஒரு கிராமத்துல இருக்கீங்க, நீங்க ஒரு சேலம் அந்த மாதிரி சுற்று வட்டாரத்து ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிராம தெய்வம் கோபம் வந்தால் மருந்து வேலை செய்யாது. நீ கிராம தேவதையை விட்டுட்டு நீ 10 கோயிலுக்கு போனா உனக்கு வேலை செய்யாது. நீ உனக்கு உள்ளூர்ல இருக்கக்கூடிய கிராம தேவதை, உள்ளூர்ல இருக்கக்கூடிய எல்லை தெய்வம்லாம் வச்சிருக்கோம்ல, அந்த காலத்துல வச்சிருக்காங்களே, அதெல்லாம் பார்க்க மாட்டான், நேரா கிளம்பிடுவான். சில பேர் இன்னைக்கும் பாருங்க, கங்கை அம்மன், பொன்னி அம்மன், செல்லி அம்மன், அந்த கோயில்லாம் நின்று ஆத்மார்த்தமா தெய்வ வழிபாடு பண்ணிட்டு தான் போவாங்க. நீ கிராம தெய்வத்தை மறந்துட்டு நீ போனன்னு அந்த மருந்து உனக்கு வேலை செய்யாது. நீ அதை விட்டுட்டு நீ போயிட்டு நான் வேற கோயில வேற ஊர்ல போய் நான் அதை பண்ணிக்கிறேன்னா உனக்கு நீ உட்காந்து 2 மாசம் இல்ல 3 மாசம் இல்ல நீ பண்ணிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நீ கிராம தேவதையை மறந்துட்ட. அதுதான் உனக்கு உண்மையான தெய்வம். அதே போல அம்மன் அருள் வந்தால் பெரிய நோயும் சின்னதாகும். உனக்கு தெய்வத்துடைய கடாட்சம் வந்துருச்சுன்னா பெரிய நோய் கூட உனக்கு சின்னதா, உனக்கு எல்லாம் நல்லபடியா ஆயிடும்.
ஒரு முறை மனதார போனால் உன் வாழ்க்கையே மனதார நல்லபடியா உனக்கு மாறும். இந்த பிரபவ வருஷம் உனக்கு நிறைய ஒரு சக்சஸ்ஃபுல் உனக்கு கரெக்டா இருக்கும். உனக்கு எந்த விஷயமும் உனக்கு இதெல்லாம் கரெக்டா இருக்கும். இதெல்லாம் கரெக்டா நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே உடல் நலத்துல உடல் சிக்னல் கொடுக்கும் போது இக்னோர் பண்ணாதீங்க. நீங்க இக்னோர் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா சரியா வராது. இந்த 20 ஹெல்த் அலர்ட்ஸ் உங்க லைஃபை சர்வ் பண்ணும். கரெக்டா நீங்க பண்ணினீங்கன்னா ஆலயம் பிளஸ் பரிகாரம் முழு பாதுகாப்பு வேணுமா வேணாமா முடிவு நீங்க தான் பண்ணணும். உங்க கையில தான் இருக்கு. என்னென்ன மாதிரி நம்ம செஞ்சுக்கணும், எப்படி பண்ணணும். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் என்னென்ன ஹெல்த் என்னென்ன இஷ்யூ வரும், யார் யாருக்கு என்னென்ன ஹெல்த் இஷ்யூ வரும். இதுக்கெல்லாம் நான் இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். இதுக்கெல்லாம் இந்த நோய் ஒருத்தருக்கு வருது அப்படின்னு சொன்னா வயசு பார்த்து வராது. ஐயா உனக்கு 18 வயசு தானங்க ஆகுது, இவனுக்கு இப்ப இந்த நோய் வரக்கூடாது. ஐயோ உனக்கு 16 வயசு தானங்க ஆகுது, உனக்கு 32 வயசு தானங்க ஆகுது, இந்த நோய் வரக்கூடாது. அந்த மாதிரிலாம் நோய்க்கு தெரியாது. உன் வயசு நீ என்ன கோத்திரம்லாம் தெரியாது. நோய் வரணும்னு இருந்தா வந்துடும். அப்ப அந்த நோய் வரும்பொழுது நீ எப்படி இருக்கணும், எப்படி வழிபாடு பண்ணணும். அதுவும் இந்த பிரபவ வருஷம் மிக முக்கியமான வருஷம். இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப அதாவது நீங்க எத்தனையோ புத்தாண்டுகள்லாம் பார்த்திருப்பீங்க. எத்தனையோ தமிழ் புத்தாண்டுகள்லாம் பிரபவ விபவ சுக்ல அதாவது ஈஸ்வர வெகுதானிய நிறைய விஷயங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. கீழக பிளவ நிறைய பார்த்துருப்பா. விசுவாவசு வரைக்கும் பார்த்தாச்சு. விசுவாவசு வருஷத்துல என்ன பார்த்தாச்சு, போர் சண்டை வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்ப அடுத்த பிரபவ வருஷம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல சூழ்நிலையில இருக்கு. ஏன் இன்னும் சொல்ல போனா மே மாசத்துல லாக்டவுன் வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்குல அந்த அளவுக்கு இருக்கு நம்ம சூழ்நிலை. அப்போ உடல்நிலை நமக்கு எந்த அளவுக்கு முண்டு. ஹெல்த் கான்சியஸ் முக்கியங்க ஒண்ணு. ரெண்டாவது ஃபுட் கான்சியஸ் ரொம்ப முக்கியம். என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, காரமா சாப்பிடணுமா, நார்மலா சாப்பிடணுமா, பெரியவங்க என்ன சொல்றாங்க, வீட்டுல என்ன சொல்றாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுங்க. நேரம் விட்டு நேரம் சாப்பிட்றது, நேரம் விட்டு நேரம் தூங்குறது, 12 மணிக்கு பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு 12 மணிலேருந்து 3 மணிக்குள்ள வச்சு ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்றது, நான்வெஜ்ஜஸ்லாம் வச்சு வெளுத்து வாங்குறது, இந்த மாதிரிலாம் வேண்டாம். உன்னுடைய உடல்நிலையை நீ பார்த்து. இப்ப ஆரம்பத்துல உனக்கு எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தோணும். பின்னாடி நீ கஷ்டப்படும் போது உன் கூட யாரும் இருக்க மாட்டான். அன்று இருந்தவர்கள் இன்னைக்கு உன் கூட யாரும் இருக்க மாட்டான். உனக்கு உடம்பு ஒண்ணுன்னு யாரும் இருக்க மாட்டான். நான் சொல்ல அவன் தாங்க கேட்காம சாப்பிட்டுட்டு இருந்தான், அவன் சாப்பிட்டான் அனுபவிக்கிறான், நமக்கு என்ன அப்படின்னு போயிடுவான். அதனால இந்த பிரபவ வருஷம் மிக முக்கியமான ஆண்டு. நோய் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. அந்த நோய் எப்படி எதிர்ப்பு சக்தி என்ன செய்யணும், எப்படி பண்ணணுங்கிறத சொல்ல வேண்டியது என் கடமை, செய்ய வேண்டியது உங்கள் கடமை. நீங்க அதை கரெக்டா செஞ்சு வாழ்க்கையில மேல வாங்க. சூப்பர்.